ஓகே. இந்த செயின் உங்களோட பாரம்பரிய செயின்? அம்மாவோடது. அம்மாவோடது. என்ன டாலர் அது? அதுல இது பிள்ளையார். ஓகே. நான் பண்றதுக்கெல்லாம் விக்னம் தேய்க்கணும் இல்லையா, அவர் தான் கூட இருப்பாரு. ஓகே. ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த விநாயகர் ரொம்ப டாலர். பழசு. நல்லா இருக்கு அந்த விநாயகர். ஓகே. ஸோ இந்த பெரிய பொட்டு இதெல்லாமே உங்களோட ஐ எம் a widow, still I wear my பொட்டு. அப்படி சொல்லக்கூடாது. குங்குமம் வச்சுப்பேன், பொட்டு வச்சுப்பேன். நிறைய ஒரு 3:30 மணிக்கு எழுந்து 4:30-5 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். மெடிடேஷன்லாம் பண்ணி ப்ரேயர்லாம் பண்ணி அஃபர்மேஷன்லாம் எழுதுவேன். 4 மணி திரும்பி படுத்து தூங்கிடுவேன். அப்படியா? தூங்கிட்டு 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டு. எழுந்த உடனே எப்போ போல் ஒரு புஸ்தகம் படிப்பேன், வீடியோ எடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், நான் போடுற விஷயங்களுக்கெல்லாம். இதுதான் என்னோட ஹேபிட். நல்லா சாப்பிடு, யார் என்ன சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்ருவேன். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஹைலி டயபெட்டிக், என்னால் சாப்பிட்றதில்ல ஸ்வீட்டு. ஓகே. நிறைய மாம்பழம் திருடி சாப்பிடுவேன். பக்கத்து வீட்டு மாம்பழம் தான் முக்கியமாக திருடுவேன். அதுதான் நல்லாயிருக்கும். இதுதான் நான் பயங்கர பாசிட்டிவாக ஒரு என்ன குட் ஆராவாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் கட்டப்பட்ட வெளியில் காமிக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் அழுவேன். என் கணவர் இருந்த போது கூட கொஞ்சம் அழுதேன். அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஏன் அழுறீங்க, என்ன இப்படி இருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தேன், என்னத்துக்கு அழுவுறது, ஸ்கூலுக்கு போய் உட்காந்துட்டேன் 10ஆம் நாள். என்ன இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, போனவர் கூட நான் போக முடியாது, நான் என் வாழ்க்கையை ஓட்டினல்ல. அந்த மாதிரி தான் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்துக்கு அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு இதான் சொல்ல, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மை ஹையஸ்ட் குட், லூயிஸ் ஹே அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருக்கேன். எது நடந்தாலும் என்னுடைய உயரிய நன்மைக்கு மாத்திரமே நடக்கிறது. அதுதான் கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த மாதிரி ஒரு பாலிசி எனக்கு. எப்போ இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் ஜாஸ்தி பட்டுக்க மாட்டேன். எப்படி நீ சிரிக்கிற அப்படின்னு, பரவாயில்ல சிரிச்சுட்டு போகிறேன், அது ஒன்று தானே என்னால் முடியும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.